வெல்கம் டு டூரிங் சினிமாஸ். நான் உங்கள் மோனாலிசா. லெட்ஸ் டைவ் இன்டு வைரல் சினிமா. இப்போ தமிழ் சினிமால ஒரு இளம் நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு கவின். சோ முதலா அவர் சின்ன திரையில தான் அவரோட ஜேர்னியவே ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கனா காணும் காலங்கள் மூலியமா தான் நம்ம எல்லாருக்குமே கவின் அப்படின்றவர் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரு சீரியல்ல வேட்டையன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல எல்லா மக்கள் மனசையுமே பயங்கரமா அட்ராக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதுக்கப்புறம் அவர் நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு படம் மூலியமா ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. சோ அந்த படம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்தாரு. அது அவரோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருந்தது. சோ அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நாள் படம் நடிக்காம இருந்துட்டு திடீர்னு லிஃப்ட் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அது டைரக்டா ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருந்துமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. சோ இப்போ ரீசெண்டா இளன் இயக்கத்துல ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. சோ அது கலவையான விமர்சனங்கள் அந்த படத்துக்கு கிடைச்சாலும் வசூல் ரீதியா அது ஒரு வெற்றி படமா அவருக்கு அமைஞ்சிருந்தது. சோ அதுக்கப்புறம் இப்ப கைவசம் அவர் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் கையில வச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா அவர் தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத ஆக்டரா மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதுக்கடுத்து இப்ப பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இயக்கத்துல கிஸ் அப்படின்ற ஒரு மூவில அவர் கமிட் ஆயிருக்காரு. அதுக்கடுத்து நெல்சன் திலீப் குமாரோட ஃபிலிம் பிக்சர்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ஆல்சோ அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சிவபாலன் இயக்குற அவரோட டெபியூ மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவரோட மூவிலுமே ஹீரோவா கமிட் ஆயிருக்காரு. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. சோ அதை தொடர்ந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வெற்றிமாறன் தயாரிப்புல அவர் மாஸ்க் அப்படின்ற ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. சோ இவ்ளோ படங்களை கையில வச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல லோகேஷ் கனகராஜோட அசோசியேட்டான விஷ்ணு எடவன் இப்போ ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் தயாரிக்கிறாரு. சோ அந்த படத்துலயுமே கவின் தான் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ என்னடா யாரு படம் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே அதுல கவின் தான் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா டாக்ஸ் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ஏன் அப்படின்னா இப்போ விஜயோட பையன் ஜேசன் சஞ்சயுமே லாஸ்ட் ஒரு படம் நான் இயக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த படத்துலயுமே கவின் தான் ஹீரோவா நடிப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. சோ ஆனா கவின் அவர் என்ன மீட் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த படத்துல அவர் நடிப்பாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ விஷ்ணு எடவன் இயக்குற படத்துல பாத்தீங்கன்னா சத்யராஜன் நயன்தாரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம். இந்த படத்துல தன்னை விட வயசுல அதிகமானவங்களை லவ் பண்ற மாதிரியான கதைக்களத்துல தான் இந்த படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருந்தோம். சோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட அபிஷியல் அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டா நயன்தாரா எந்த ஒரு படத்துலயுமே கமிட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். சோ நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே அபிஷியலா ரிலீஸ் ஆகல. சோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நயன்தாரா இந்த படத்துல நடிக்க போறாங்களா இல்லையா அப்படின்றது. சோ இது வரைக்கும் நம்ம ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்ல எப்போதுமே எவர்கிரீன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு லிஸ்ட்ல இருந்துட்டே இருக்கும். அது என்ன படம் அப்படின்னா சில்லுன்னு ஒரு காதல். உங்க லிஸ்ட்ல இருக்குதோ இல்லையோ அது என்னோட லிஸ்ட்ல எப்போதுமே இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மூவி அவ்வளோ பிடிக்கும். ஸோ 2006 லாஸ்டா சூர்யா அண்ட் ஜோதிகா நடிச்சு வெளிவந்த படம் தான் சில்லுன்னு ஒரு காதல். அந்த படத்துல சூர்யா பயங்கரமா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஒரு ரகட் பாய் ஃப்ரெண்டாவும் சாக்லேட் பாய் ஹஸ்பண்டாவும் பயங்கரமா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஸோ எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்ல அந்த படம் எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த படத்தை ஒப்பேலி என் கிருஷ்ணா அவர் தான் இயக்கியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபேமஸான தயாரிப்பு நிறுவனமான பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை இயக்கி இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் ஒப்பேலி என் கிருஷ்ணா இப்போ சிம்பு நடிப்புல 10 தலை அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தையுமே அவர் தான் இயக்கி இருந்தாரு. அந்த படம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கல அந்த படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதுக்கப்புறம் அவர் எந்த படங்களுமே இயக்காம இருந்தாரு. இப்போ திடீர்னு அவர் ஒரு படம் இயக்க போறதா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவரு டைரக்ட் பண்ண போற படத்துக்கு பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சப்போஸ் சில்லுன்னு ஒரு காதல் பார்ட் 2 இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ சில்லுன்னு ஒரு காதல் படத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பினஸ்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் சில்லுன்னு ஒரு காதல் பார்ட் 2 எடுத்தாலுமே அந்த படத்துல சூர்யா ஜோதிகா நடிக்க வாய்ப்பு இல்ல. சோ கவினை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் எந்த படம் எடுத்தாலுமே அதுல கவினை நடிக்க வச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி. சோ கவின் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல என்னென்ன ஆக்டர்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் எதுவுமே இன்னும் வரல. சோ ஒன்ஸ் அபிஷியல் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பயங்கர ஹாப்பினஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் சேர்ந்து வெயிட் பண்ணலாம்.
ஸோ நம்ம எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்க பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கிய லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கமல்ஹாசன் நடிச்ச இந்தியன் 2 திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த படம் வந்து ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது நேரு ஸ்டேடியம்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து 6 ட்ராக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2 சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலா வந்து அனிருத்துமே நேற்று வந்து அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லா சாங்ஸுமே வந்து பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சாங்குக்காகவே வந்து ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி போட்டாரு சங்கர். அப்படின்றப்போ வந்து சாங்குக்கு கண்டிப்பா அந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்காக ரசிகர்கள் எல்லாம் வந்து நேரு ஸ்டேடியம்ல பயங்கரமா குவிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துல வந்து கமல்ஹாசனோட சேர்ந்து யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த், பாபி சிம்மா, சமுத்திரகனி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆடியோ லான்ச்ல வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்டுமே வந்திருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார்ஸ் மம்முட்டி, மோகன்லால், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, இவங்க எல்லாருமே வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அப்படின்னாலே இது சங்கர் தான். ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றப்போ எவ்வளவு பிரம்மாண்டமா அவர் பண்ணுவாரு. ஸோ அதை பாக்குறதுக்காகவே இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் மக்கள் மத்தியில பயங்கரமா இருக்கு. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அருண் விஜய் வந்து இப்போ ரீசெண்டா மிஷன் சாப்டர் 1 அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து அவருக்கு பிளாக் பஸ்டர் கிட்ட அமைஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்ச படம். ஸோ சாப்டர் 2 தான் அடுத்து நடிக்க போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க. அதுக்கு நடுவில் அவர் வந்து இப்போ ரெட்டத்தலை அப்படின்ற ஒரு படத்துல வேற நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அவர் வந்து வணங்கான் அப்படின்ற ஒரு படத்துல வேற வந்து இப்போ கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து யாரு வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாரோட ஃபேவரட் டைரக்டர் அப்படின்னா அது வந்து பாலா தான். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த படங்களுமே டைரக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் படங்கள் டைரக்ட் பண்ணி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் காமாட்சி தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல வந்து சூர்யா தான் நடிக்க இருந்தாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சில பல காரணங்களால சூர்யா வந்து இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. என்னன்னே தெரியல, சூர்யா அவர் கமிட் ஆகிற படத்துல எல்லாம் வந்து சீக்கிரமா விலகிட்டே இருக்காரு. ஏதோ சில பல காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். சீக்கிரம் அவர் ஓபன் அப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா அவர் ஓபன் அப் பண்ணாதான் அதுக்கான என்ன ரீசன் அப்படின்றது நமக்குமே தெரியும். சோ அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அருண் விஜய் வந்து அவருக்கு பதிலா இந்த படத்துல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துல அருண் விஜய் கூட இணைஞ்சு ரோஷினி, மிஷ்கின் அண்ட் சமுத்திரகனி இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. சோ பாலா படம் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அதனால இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேற ரொம்ப ஹையா இருக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்காக அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் சேர்ந்து வெயிட் பண்ணலாம். சோ இதே போல சுட சுட சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு மீட் பண்ணலாம்.